Hi friends, good morning to all. Welcome to Digital Universe. நம்ம லாஸ்ட்டாக லைவ் போட்டிருந்தோம் நம்ம யூடியூப் சேனலில். ஒரு ஹெச்பி லேப்டாப் எப்படி லைவாக ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லைவ் போட்டிருந்தோம். நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டெல் லேப்டாப் ப்ரோக்கன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப ப்ரோக்கன் ஆயிடுச்சு. இது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன், இது நியூ டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இது 3505 மாடல் டெல் இன்ஸ்பிரான். இதை நம்ம வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே உள்ளது வந்து அந்த பேனில் வந்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்துக்கணும். இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே உள்ள அந்த பேனில் எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில். அதை வந்து மெதுவாக வெளில இழுக்கணும். அது ஃபுல்லாக மெதுவாக வெளில இழுத்தோம் அப்படின்னா அந்த டிஸ்பிளே நம்ம வெளில எடுத்துக்கலாம். அது மெதுவாக இழுங்க, வேகமாக இழுத்த அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா டிஸ்பிளே எடுக்க முடியாது, ரொம்ப டேமேஜ் ஆகும். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே இருக்கும். ரைட் சைடில் அந்த பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து மெதுவாக இழுக்கணும். மெதுவாக வெளில இழுங்க. நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுத்து அது கட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்பிளே எடுக்க முடியாது, ரொம்ப ப்ரோக்கன் ஆகி தான் எடுக்க முடியும். ஸோ ரெண்டு சைடு நம்ம அந்த டேப்பை எடுத்துட்டோம் வெளியில் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேவே எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளே வெளில எடுத்துட்டோம். இது வந்து 30 பின் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது என்கிட்ட. இப்போ ஏன்னா அது டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இது எதுவும் பண்ண முடியாது, புதுசாக தான் மாற்றி ஆகணும். ஓகே, இந்த டிஸ்பிளே தான் 30 பின் டிஸ்பிளே அவைலபிள் இருக்குது. இதை இப்போ நம்ம அதில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக ப்ராப்பராக அது கனெக்ட் பண்ணிடுங்க. மேலே வந்து ஒரு லாக் இருக்கும். டிஸ்பிளே கனெக்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கேபிளே அந்த லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அதனால் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த லாக்கை. மேலே டேப் இருக்கும், அதையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆன் பண்ணி இந்த டிஸ்பிளே கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஓகேவான்னு நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, டிஸ்பிளே நமக்கு ஓகே தான், எந்த ப்ராப்ளம் கிடையாது. நியூ டிஸ்பிளே மாற்றியாச்சு. இப்போ டிஸ்பிளே ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே வந்து இதுக்கு ஓகே ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி அதில் கொடுத்துருந்த டேப் மாதிரி நம்ம போட வேணாம், டபுள் சைட் டேப் ஜஸ்ட்டு போட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த பேக் சைடில் வந்து டபுள் சைடு டேப் வந்து ஆல்ரெடி இருந்த இடத்துலையும் நம்ம டேப் ப்ளேஸ் பண்ணிக்கணும். டபுள் சைடு டேப்பு போட்டு நம்ம டிஸ்பிளே வைக்கும் போது ப்ராப்பராக கரெக்டான ப்ளேஸில் வச்சுருங்க. மாற்றி வச்சுட்டா நம்ம திரும்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ டிஸ்பிளே வைக்கும் போது ப்ராப்பராக அதில் ப்ளேஸ் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேலே உள்ள பேனில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.